அந்த டியூப்பை வந்து ரிஹானாக்கா அப்படியே வாய்க்கு அப்படியே என்னென்ன இடத்துல அப்படி புண்ணா இருக்குதோ அப்படியே வாய்க்குள்ள வந்து ஃபுல்லா பூசட்டாமன்னு சொல்லி எல்லாம் ரிஹானா அப்ப ரிஹானா நான் முன்கழுத்தை வந்து வெட்டி பேப்பர் ஸ்ட்ரிப்ல ஒட்டி வச்சிருக்கிறேன். இதுதான் வந்து கழுத்தோட நிக்க போகுது. இது வந்து இந்த பெட்டி வந்து அந்த டிசைன், அதாவது இந்த இதுல ஒரு டிசைன் ஒன்று வரும். அப்ப அதுக்காகத்தான் நான் இந்த இப்படித்தான் ஒரு அளவுக்கா நான் எடுத்துக்கொண்டு வர போறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. அப்ப இன்றைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நானும் ரிஹானாவும் தான் நிக்கிறோமே. ரிஹானா அப்ப நாங்களும் வந்து ரிஹானா வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு வந்து நிக்கிறோம்னா ரிஹானா இவ்வளோ மறந்துட்டீங்களா? அப்ப ஏன்னாண்டு பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரிஹானாக்கு வந்து காய்ச்சல் இருந்தது. அப்ப அந்த காய்ச்சல் வந்து பெரிய அளவுல நிக்கல, ஒரு கொஞ்சம் மருந்து கொடுக்க நிக்குது, பிறகு வருது. அப்ப திரும்ப நாங்க பார்த்தனாங்க அண்டு பார்க்க லைட்டா அந்த பல்லு வந்தது புதுசா. அது பிறகு பார்த்த நாங்கள் இன்றைக்கு வடிவாள் இந்த சாப்பிடக்க வந்து ரிஹானா வந்து ஒரு வாய்க்க நோதுன்னு சொல்லிக்கொண்டு சாப்பிட்றதையில இந்த சாப்பாட்டை தீத்தினாலும் வந்து டக்காண்டு ஃபுல்லா துப்புறோம். அப்ப என்னத்துக்காக அப்படி செய்யறான்னு சொல்லி அப்புறம் வடிவா நாங்க டோச்சலாம் அடிச்சு பார்த்தது. ரிஹானாக்கு வந்து அப்படியே அந்த மேல் அப்படியே சொண்டையெல்லாம் அப்படி இழுத்து வாய்க்குள்ள எடுத்து பார்க்க மேல வந்து ஒரு குட்டி குட்டி பருவா வந்து ஒரு புண் மாதிரி உள்ளுக்குள்ளால அப்படியே முட்ரஸ் எல்லாம் அப்படியே சிவப்பா வந்து ரிஹானாக்கு அப்படியே இருக்குது. அப்ப அதனாலதான் எதை கொடுத்தாலுமே வந்து அவ சாப்பிட்றா இல்லை எரியுதுன்னு சொன்னபடி பாவம் பாவம் வாயால புண்ணுன்னு சொல்ல தெரியாது தானே. அப்ப நாங்களும் முண்டைக்கு பார்க்கத்தான் தெரிஞ்சது ரிஹானாக்கு இப்படி புண்ணு இருக்கிறபடியாத்தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி. அப்ப சரியன்ட்டு நாங்களும் வந்து எங்களோட இடத்துக்கு இருக்க பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் நாங்கள். அப்ப அங்க போகாவா டாக்டர் சொன்னவான்னு சொன்னா ரிஹானாக்கு வந்து நல்ல தண்ணி கொடுக்கட்டாமா. இப்ப அந்த வெயிலுக்கு வந்து தண்ணி குடிக்கிற குறைவாளதான இந்த சூட்டுக்கு வந்து இப்படியான ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னவா. ரிஹானாக்கும் வந்து கடையில தான் ஒரு மருந்து ஒன்று எழுதி தந்தவா, ஒரு ஜெல் மாதிரி ஒரு டியூப் ஒன்று வந்தது. அந்த டியூப்பை வந்து ரிஹானாக்கு அப்படியே வாய்க்கு அப்படியே என்னென்ன இடத்துல அப்படி புண்ணா இருக்குதோ அப்படியே வாய்க்குள்ள வந்து ஃபுல்லா பூசட்டாமன்னு சொல்லி எல்லாம் ரிஹானா. அப்ப ரிஹானாக்கு நாங்க இப்பதான் மருந்தும் பூசினோம் நாங்கள். ரிஹானா உண்மையாவே நல்லா மெலிஞ்சு போயிட்டுது. எவ்வளவு நல்ல சாப்பாடு இல்ல, வாயடி விளையால் சாப்பிடாம விட்டுட்டு நுரையும் குறைஞ்சிட்டுது. 2.5 கிலோ கிட்ட ரிஹானா நுரை குறைஞ்சிட்டுது. 1 கிலோ நுரை ஏத்துறதுக்கு ஒரு 100 கிராம் கூட அடிக்க அங்க சாக்கள் பேசிக்கணும். இது 2.5 கிலோ நுரை குறைஞ்சிட்டா இப்படி இருக்கும். எங்களுக்கு 1 கிலோ அப்போ கூடும். சின்னாக்களை பொறுத்தல உண்மையாவே கவனமா இருக்கணும். பேருந்து நான் சொல்றேன்னு சொன்னா உண்மையா அந்த வெயிலுக்கு வந்து சின்னாக்களும் சரி பெரியாக்களும் சரி நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு அவதானமா நாங்க சின்னாக்களை பார்த்துக்கொள்ளணுமே. வாக்கு இந்த தண்ணி குடிக்காதால இந்த சூட்டால தானாம இப்படி வாக்கு வந்து வாய்க்குள்ள எல்லாம் இப்படி இந்த குட்டி குட்டி பருவா வந்தான்னு சொல்லி இருந்தவா. என்னையா நீங்க தண்ணி குடிப்பீங்களா? நிறைய குடிப்பீங்களா? மற்ற சொன்னவா அந்த தண்ணியும் கொடுத்து மற்ற இந்த ரிங்ஸுகள், அதாவது அந்த கடையில வேண்டி கொடுக்காமல் அந்த ஒரேஞ்ச் எல்லாம் வேண்டி எங்களையே செய்து ஜூஸ் அடிச்சு கொடுக்க சொல்லி. அப்ப வாக்கும் வந்து நீ ஒரேஞ்ச் ஜூஸுகள் அது கொஞ்சம் தண்ணி வயலாம் இப்ப கொஞ்சம் கூடுதலா கொடுக்க சொல்லி கிடக்குது. என்னையாண்ணா பிள்ளைக்கு என்ன மாதிரி இருக்குது வாய்? அந்த உள்ளுக்குள்ளே இதெல்லாம் அப்படியே வெள்ளையா இருக்குது, பருவா இருக்குது பாவம். அதுதான். சரி, அப்ப நாங்களும் வந்து இந்த வீடியோல இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஒரு தையல் வீடியோ தான் இன்றைக்கு வந்து நான் தைக்க போறேன். அதுவும் பாத்தீங்கன்னா என்ன தையல்னு சொன்னா ஒரு கவுன், அதாவது ஒரு வீட்டு கவுன் ஒன்றுதான் நான் தைக்க போறேன். அப்ப தைக்கிறதையும் வந்து ஒரு காணொலியா வந்து நான் இன்றைக்கு எடுக்க போறேன். அப்ப ஜெரோமி என்ன செய்றீங்க? ஜெரோமிக்கு வந்து இன்றைக்கு டியூஷனும் இல்ல, என்ன இப்ப வீட்டை நிக்கிறாண்டே பின்னேறதுக்கு. ஜெரோமிக்கு இந்த கிளைமேட் வந்து புள்ள சின்னாக்களுக்கு நல்ல பாதிப்பா கிடக்கு. சரி, அப்ப நாங்க சக்கரத போய் பாப்போம். என்ன சரி, அப்படியே எங்கட வீடியோக்கு போறதுக்கு முதல்ல எங்கட வீடியோவை பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து கவுன்.
அப்ப நான் ஏற்கனவே வந்து வெட்டிட்டேன். அப்ப நான் வெட்டுற வந்து வீடியோ எடுக்கல, நேற்று காலமே வெட்டிட்டேன். அப்ப இது வந்து நான் அந்த என்ன டிசைன் பற்றி தைக்க போறேன்றதான் நான் காட்ட போறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வெட்டி இருக்கிற என்ன 2 பிளந்து எடுக்கணும்னு சொல்லி பாப்பீங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கவுன் வந்து A-லைன் கவுன். அப்ப அப்படித்தான் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்க ரெண்டு இதுவும் இது வந்து அந்த 2 பக்கம் கவுன் வெட்டி வச்சிருக்கேன், முன்பக்கம் பின்பக்கம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கையும் வெட்டி வச்சிருக்கிறேன். பாருங்க இது வந்து முக்கா கை. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பெலிட்டுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் வெட்டுறத வந்து நான் நேற்றே வெட்டினபடியா எனக்கு வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது. அப்ப வந்து நான் தைக்கிறத நான் எப்படி என்று சொல்லி நான் காட்டுறேன். சரி, அப்ப எல்லாம் வெட்டித்தான் வச்சிருக்கிறேன். அப்ப நான் வந்து என்ன காலத்தை வெட்டுறேன்றதையும் இதுல நான் காட்ட போறேன். அப்ப முன்கழுத்து வந்து எப்படி வெட்டுறோம்ன்றதை நாங்க பார்ப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா முன்கழுத்து வந்து நான் பேப்பர் ஸ்டிப்ல வந்து காலத்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் இதுல வெட்டி இன்னொரு பைப்பிங் துணிலாம் வெட்டி அதை ஒட்ட போறேன். அப்ப நம்மளா வந்து முன்கழுத்தை வந்து கீற போறேன். நான் இந்த பேப்பர் ஸ்டிப்ல பாருங்க 2ஆ மடிச்சு இந்த கழுத்துன்ற அளவுன்ற பிரகாரம் வந்து இதை நான் எப்படி என்று சொல்லி கீற போறேன். பாருங்க இது 2ஆ மடிச்சிருக்கிறேன் பேப்பர் ஸ்டிப். இதுல பாருங்க நம்மளா வந்து நான் கழுத்துன்ற அளவு வந்து 3 இன்ச் எடுக்கிறேன். பாருங்க 3 இன்ச், அதாவது கீழ் இறக்கம், அதாவது கழுத்துன்ற இறக்கம் வந்து 6 இன்ச் எடுக்க போறேன். நீங்க விரும்பினா 5.5 வைக்கலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்து அந்த கீழ் இறக்கம், அதாவது கழுத்துண்ட முன்பக்க இறக்கம் 6 வைக்கலாம். சில பேர் 5.5 வைக்கிறது. இப்ப நான் வந்து ஒரு 6 இன்ச்சு எடுக்கிறேன். நீளமாறும் அகலம் வந்து 3 இன்ச்சையும் எடுத்திருக்கிறேன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நான் இந்த கழுத்து என்ன டிசைன் என்று சொல்லி இதுல இந்த இதுக்கெல்லாம் கீற போறேன். அப்படியே அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நான் பேப்பர் ஸ்டிப்ல ஓட்டுறபடியா வேற ஒரு டிசைனுக்காக ஒரு பாருங்க இந்த இது போறேன்னு சொன்னா ஒரு இதுல வந்து ஒரு 4 இன்ச் இதுல இறக்கத்தை நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். பாருங்க அதையும் வந்து நான் அந்த 4 இன்ச்சு நீளத்தோட அப்படியே ஜாயின் பண்ணி வைக்கிறேன். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா 10 இன்ச்சு இறக்கம் இருக்குது. அப்ப இதுதான் வந்து கழுத்தோட நிக்க போகுது. இது வந்து இந்த பட்டி வந்து அந்த டிசைன், அதாவது இந்த இதுல ஒரு டிசைன் ஒன்று வரும். அப்ப அதுக்காகத்தான் நான் இதை விட்டு இருக்கிறேன். அப்ப நான் எப்படி என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு வட்ட கழுத்து ஒரு சேப்பாத்தான் நான் இதை அப்படியே கீறி எடுக்க போறேன். சரி சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன கழுத்து வேணுமோ அந்த கழுத்தை வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து நான் கீறி இருக்கிறேன். அதாவது ஒரு இல வடிவுல தான் நான் அந்த இதய சேப்புல தான் வந்து இந்த கழுத்தை கீறி இருக்கிறேன். அப்ப நான் அந்த கழுத்தை வந்து இந்த கீறின ஒரு சேப்போடய அப்படியே நான் சுத்தி வர வெட்ட போறேன். சரி, பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து அந்த கழுத்து. பாருங்க இங்க எப்படி வரும். சரியா, அப்ப இதை பாப்பீங்கன்னு சொன்னா நான் கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு இறக்கத்துக்கு அந்த இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சினேன். அப்ப இதையும் வந்து நான் அப்படியே இதை வந்து வெட்ட போறேன். இந்த துண்டையும் வந்து இதையும் நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன். அப்ப இதைத்தான் நான் வந்து அதாவது பாருங்க இந்த துணியில வந்து பச்சை கலர் வந்திருக்கிறபடியா. அப்ப இந்த பச்சை கலரை தான் நான் வந்து பைப்பிங்கா கொடுத்து தைக்க போறேன். அப்ப இந்த துணியில தான் வந்து நான் இந்த பைப்பிங் துணியில தான் நான் இந்த வெட்டி இருந்த துண்டையும் வந்து நான் வெட்டி இந்த வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த துணியில வந்து ஒட்ட போறேன். பாருங்க நான் ஒட்டிட்டு எப்படி தைக்கிறேன்றத நான் காட்டுறேன். நான் முன்காலத்துல வந்து வெட்டி பேப்பர் ஸ்டிப்ல ஒட்டி வச்சிருக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கலர் தான் நான் பைப்பிங் கொடுக்குறபடியா. அப்ப நான் இந்த கீழ் துண்டு வெட்டி வச்சிருந்தேன் நான் ரொம்ப 4 இன்ச்சு கணக்குல. அப்ப அதையும் வந்து இந்த பச்சை கலர் துணியில வந்து நான் இதை வந்து புறம்பா ஒட்டி வச்சுக்கிறேன். அப்ப வாங்க வந்து நாங்க வீடியோக்குள்ள போவோம் எப்படி தைக்கிறேன்றத பார்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நான் வந்து அந்த ஏலைன் பட்டை வெட்டி இருக்கிறேன். அதை அப்படியே வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு கணக்குல வந்து இதை வந்து அப்படியே 2 சைடும் வந்து ஜாயின் பண்ண போறேன். பாருங்க 1/2 இன்ச்சு கணக்குல அப்படியே வந்து தைக்க போறேன். நாங்க அந்த டக்ஸ் பிடிக்கிற மாதிரி தான் இதையும் அப்படியே வந்து 1/2 இன்ச்சு கணக்குல அப்படியே தைக்க போறோம். எப்பவுமே முதல் தைக்க வந்து முன்னுக்கு வந்து கட்டு போடணும். இப்படியே நான் 1/2 இன்ச்சு கணக்குல தையல் போடுறேன். அப்படியே 2 பக்கமும் தையல் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி
பாப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நான் வந்து அரேஞ்ச் கணக்குல வந்து 2 சைட்டுமே வந்து பாருங்க தையல் போட்டிருக்கிறேன். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த லைன் வெட்டுன்னு சொல்லி சொல்றது. அப்ப நான் அதை வந்து 2மே ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க இந்த ஒரு முன்பக்க துண்டும் ஜாயின் பண்ணி பின்பக்க துண்டும் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, அப்போ வாங்க பாப்போம் முன்காலத்து வந்து எப்படி தைக்கிறதுன்ற பாப்போம். அப்ப அதுக்காண்டி நான் முன்காலத்து வட்டி ஒட்டிட வந்து எடுத்து வந்து நான் தைக்க போறேன். பாருங்க இதான் வந்து நான் முன்காலத்து வட்டி. நான் அப்ப இதெல்லாம் பேப்பர் சீப்பெல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறேன். அப்ப நான் அப்படி என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த சேப்புக்கு அப்படியே கொஞ்சம் வெட்டி மடிச்சு அடிக்கிறோம்ன்றதுக்காண்டி நான் கொஞ்சம் இதுல சைட்டை அப்படியே வெட்ட போறேன். பாருங்க சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதையும் வந்து நான் அப்படியே சுத்தி வர அப்படியே அரேஞ்சு கணக்கில் இதையும் வந்து நான் மடிச்சு தைக்க போறேன். இதுல வந்து இதான் வந்து கழுத்துண்ட அளவு வந்து நான் மார்க் பண்ண போறேன். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா 3 இன்ச்சு அளவுல வந்து இதுல நான் மார்க் பண்ணி விட போறேன். கத்திரிக்காய் மார்க் கொண்டு போட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி பாருங்க, நான் அப்படியே மார்க் போட்டுவிட்டேன். அப்படியே மார்க் போட்ட அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததா வந்து நாங்க இந்த பாருங்க இப்படி மடிச்சு தச்சு வச்சிருக்கிற வந்து முன்காலத்து துண்டு. அப்ப நான் அப்படியே இந்த துணியில வந்து அந்த மார்க்குக்கு நேரா அப்படியே இதையும் வச்சு நான் தைக்க போறேன். அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து உள்பக்கம் தான் போப்பது. அப்ப இது வந்து இந்த துணியை வந்து நாங்க நல்ல பக்கம் வச்சுட்டு இப்படியே முன்காலத்தை வந்து நான் தைக்க போறேன். அந்த மார்க் பண்ணினதுக்கு நேராவே இந்த கழுத்தையும் வந்து நாங்க பாருங்க இப்படி வைக்கணும். இதுலயும் ஒரு மார்க் இருக்குது, இதுலயும் ஒரு இந்த மார்க்குக்கு நேரா தான் வச்சு நான் வந்து இப்படியே ஃபுல்லா அப்படியே இந்த டிசைனுக்கு தையல் அப்படியே போட போறேன். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் கழுத்து அப்படியே சுத்தி வர தையல் போட்டுட்டேன். இனி ஒரு அளவா வந்து நான் வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே வெட்டி எடுக்க போறேன். பாருங்க சரி, வெட்டிட்டு அப்படியே நீங்க இந்த கழுத்துல அப்படியே கொஞ்சம் க்ரோஸ் அப்படியே இப்படி இப்படி இடக்கிட வெட்டுனா தான் வந்து அந்த காலத்துன்ற அமைப்பு வந்து வடிவா நீட்டா வடிவா மடிஞ்சு வடிவா வேற நீட்டா. சரி, நாங்க எடுக்க பாப்போம் அப்படியே. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கழுத்தையும் அப்படியே சுத்தி வர அப்படியே அடிச்சு பாருங்க எல்லாம் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன். இனிமே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே கழுத்துன்ற அருக அப்படியே நான் வந்து மேலால அப்படியே சுத்தி வர கழுத்துன்ற டிசைனுக்கு அப்படியே வந்து சுத்தி வர தையல் போட போறேன். கழுதுக்கு அப்படியே சுத்தி வர தையல் போட்டாச்சு. இனிமே பாத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து இந்த பாருங்க ஒட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து நான் நடுவை வந்து இப்படி கொடுக்க போறேன் டிசைனா. சரியா, அப்ப இந்த டிசைன் வந்து எப்படி கொடுக்குறேன்றதே உங்களுக்கு நான் சொல்றேன்னா. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் முன்காலத்து டிசைனுக்காண்டி பாருங்க பைப்பிங் துணி எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை கலர்ல. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் பைப்பிங் துணியில வந்து பாருங்க நான் இப்படி 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 மடிச்சு ஒரு டிசைனுக்காக மடிச்சு இப்படி ஒரு தையல் ஒன்று போட்டு கொண்டு வர போறேன். இப்படி இப்படி மடிச்சு இப்படி சைட்டால தையல் போட்டு கொண்டு வர போறேன். பாருங்க இப்படி இப்படி இப்படித்தான் ஒரு அளவுக்கா நான் எடுத்து கொண்டு வர போறேன். பாருங்க இந்த ஒரு டிசைன்ல. சரியா, இப்படி எடுத்துட்டு அதுல அப்படியே 2 பக்கமும் வந்து தையல் போட போறேன். அப்ப நான் இப்படி செய்துட்டு தையல் போட்ட பிறகு பாப்போம். சரி, ஒரு அளவா நான் வந்து இப்படியே பிடிச்சு கொண்டு வரேன். பாருங்க இப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னா அந்த காலத்துக்கு வந்து இப்படியே நீட்டா நிற்கும். இந்த இப்படி தையல் போடுறது பாருங்க இப்படி ஒரு நீட்டா நிற்கும். அப்படியே வரியா நிற்கும். அப்போ நான் ஃபுல்லா அடிச்சுட்டு பாப்போம் என்ன. பாருங்க இதான் வந்து நான் வந்து பாருங்க அப்படி குட்டி குட்டியா ஃபிளீட்டா பிடிச்சி வச்சிருக்கோம். பாருங்க காட்டுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க இது அப்படி அயமண்ணவே தேவையில்லை. அந்த கொட்டும் துணின்றபடியா அப்படியே நீட்டாவே நல்லா அடுக்கடுக்கா இருக்குது. பாருங்க அப்படியே கிளம்பாம நீட்டா அப்படியே நிக்குது. சரியோ, அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இதுல வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் நான். அப்ப இதை வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இதை அப்படியே வச்சு ஒரு அடி அடிச்சு இங்கால பக்கம் திருப்பாப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முன்பக்கம் வந்து அப்படியே தையல் போட்டுட்டேன். இனி அப்படியே பிரட்டி வந்து இதுண்ட டிசைனுக்கு அப்படியே வந்து தையல் போட்டுட்டு பாருங்க நம்ம வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் அந்த வெட்டின வந்து அப்படியே வெட்டி அந்த பின் குடா பக்கம் வந்து எடுத்து நம்ம அப்படியே அடிச்சு வச்சிருக்கேன் பின்பக்கமா. அப்ப நான் இதை என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இதை வந்து நான் அப்படியே முன்பக்கத்துக்கு வந்து பாருங்க அப்படியே வந்து நான்
தையல் போட போறேன் முன்னுக்கு வச்சு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் கீழே வந்து இந்த 4 இன்ச்சு கணக்குல அந்த இறக்கம் விட்டேன் நான். அப்ப பாருங்க அந்த இந்த கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச், அந்த 6 இன்ச்சில நான் மார்க் பண்ணிருப்பேன். அப்ப அந்த 6 இன்ச்சு கணக்குல வந்து இது அப்படியே வச்சு தைக்க போறேன். அப்ப நீங்க ரெண்டு பக்கம் வந்து இந்த ரெண்டு பக்கம் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணாதான் இந்த இறக்கம் வந்து சரியா வந்து உங்களுக்கு நிக்கும். பாத்தீங்களா? சரி பாருங்க, இதான் வந்து அந்த முன் கழுத்துண்ட டிசைன். சரியா? அந்த கீழ் இது வந்து நான் வெட்டி வெள்ளையா பேப்பர் ஷீப்ல ஒட்டினானല്ലോ, அந்த வெட்டி தான் அதை இதுல வந்து அடுக்கடுக்கா அப்படியே தச்சு போட்டு அதை உள்ளுக்க கொடுத்து அந்த அதையே நான் வெட்டி ஒட்டினான்னு சொன்னா இது வந்து எங்களுக்கு பிடிச்சு முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா இருக்கும். இல்லாட்டி இதுல தனியா நாங்க கொடுத்து செய்யறனாலும் செய்யலாம், இல்லைன்னு இல்ல. ஆனா இப்படி நாங்க இந்த வெறும் துணியில செய்யற வந்து வெறும் மெல்லிசா இருக்கும், இந்த நீட் இருக்காது. அப்ப அந்த ஒரு இதுக்காண்ட நான் பேப்பர் ஷீப்பை வந்து இதுல வந்து பின்பக்கமா கொடுத்து மடிச்சு வச்சுக்கிறேன். நல்ல ஒரு உரமா இருக்குமன்றதுக்காகத்தான் இந்த பேப்பர் ஷீப் கொடுத்து நான் இப்படி இதுல கொடுத்து தச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. அப்ப இதான் முன்கழுத்து. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து இந்த கலர்லயே வந்து இந்த இப்படி இந்த சைட்டுக்கு வந்து அப்படியே சுத்தி வர வந்து இந்த இதே ஷேப்ல வந்து பைப்பிங் கொடுக்க போறேன். நான் வடிவா இருக்கும் இல்ல, தனியே இல்ல, பச்சையா இருக்கு. அப்ப இந்த சைட்டுக்கும் வந்து அப்படியே நான் வந்து பைப்பிங் கொடுக்க போறேன். பைப்பிங் கொடுக்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியே அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காண்டி பாருங்க பட்டி மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறேன். இப்படி பச்சையா வைக்க வடிவா இருக்குல்ல, தனியா ஒன்றும் இல்லாம விடுறதுக்கு. அப்ப அந்த ஒரு வடிவுக்காக தான் இப்படியே வந்து பைப்பிங்கா வந்து இப்படியே நான் கொடுக்க போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நானும் வந்து பைப்பிங் கொடுத்து தச்சிருக்கிறேன் பாருங்க. கறி அரேஞ்சு கணக்குல இடவழி விட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. கழுத்து டிசைன், அதாவது இதான் வந்து முன்கழுத்து டிசைன் பாருங்க. முன்கழுத்து வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பைப்பிங் எல்லாம் கொடுத்துருக்குறேன் கரையா வந்து. இதான் பாத்தீங்கன்னு சொன்னா முன்கழுத்து முடிஞ்சது. இனி பாத்தீங்கன்னு சொன்னா நான் பின்கழுத்து தைக்க போறேன். நான் பின்கழுத்து தைக்க பார்ப்பேன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து பின்கழுத்து வந்து இதுல இந்த துணியிலே வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க, வட்டக்கழுத்து தான். அப்ப நான் இதுக்கு வந்து இந்த பைப்பிங் துணி பச்சையெல்லாம் வந்து கொடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. நானும் வந்து துணி வந்து குரோஸா தான் குரோஸ் துணி தான் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். அப்ப இதை வந்து அதே வந்து நான் கழுத்துல வந்து அப்படியே ஜாயின் பண்ணி தைக்க போறேன். பாப்பா அப்படி தைக்கிறேன்னு சொல்லி இந்த துணியை வந்து குடா பக்கம் தான் வச்சு தைக்கணும். தைச்சு பிரட்டி அப்படியே தைக்கணும். இதை வந்து நான் ஒரு ஒரு அரை இன்ச்சு கணக்குல வந்து தைக்க போறேன். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் பின்கழுத்து வந்து அடிச்சுட்டேன் பாருங்க, வட்டக்கழுத்து அப்படி இருக்குன்னு சொல்லி. இல்ல பக்கமா அடுத்தது வந்து நான் முன்கழுத்தை வந்து ரெண்டு சோல்டரையும் வந்து ஜாயின் பண்ண போறேன் பாருங்க. சோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இதையும் இதை நல்ல பக்கம் வச்சு முன்கழுத்தை வந்து நான் பாருங்க குடா பக்கம் வச்சு இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு கணக்குல தையல் போட போறேன். ரெண்டு பக்கமும் அரை இன்ச்சு கணக்குல தையல் போட போறேன். இப்ப தையல் போட்டுட்டு பார்ப்பேன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சோல்டரும் பொருத்தியாச்சு. சோல்டர் பொருத்திட்டு அந்த சோல்டருக்கு மேலால ஒரு காய்ஞ்சி கணக்குல நான் அப்படியே தையலும் போட்டிருக்கேன், மேலடி போட்டிருக்கிறேன். இனி அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து கை பொருத்த போறேன் பாருங்க. நான் கைக்கும் வந்து பைப்பிங் கொடுத்தேன், தச்சிருக்கிறேன். அப்ப கைக்கு வந்து கையை ரெண்டா மடிச்சிட்டு இந்த நடு சென்டர்ல வந்து நாங்கள் வந்து கை தைக்கும் முன்ன வந்து மார்க் கொண்டு போடணும். நடு சென்டர்ல மார்க் போட்டுட்டு பாருங்க அப்படியே ஷோல்டர் நடு சென்டர்ல வச்சு நான் அப்படியே வந்து கையும் வந்து தைக்க போறேன். தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அளவுல அப்படியே தையல் போட்டு தைக்க போறேன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து கையும் வந்து அடிச்சாச்சு பாருங்க. ரெண்டு கையுமே வந்து பாருங்க அரை இன்ச்சு கணக்குல தையல் போட்டு ரெண்டு கையுமே பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பக்கம் கையும் வந்து தச்சிட்டேன். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து பாருங்க பெல்ட் வந்து அடிச்சு வச்சுக்க. இது வந்து சைக்கிள் கம்பி பாருங்க, அந்த கம்பியெல்லாம் வந்து நான் பிரட்ட போறேன். சரி, ரெடியாச்சு. ரெண்டு பெல்ட்டுமே வந்து தச்சு வச்சிருக்கேன். இனி வந்து பெல்ட்டையும் வந்து தைக்க போறேன் பின்னுக்கு. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பெல்ட்டும் வந்து நான் அடிச்சாச்சு. இனி அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா கடைசி கட்டம், அதாவது சட்டையும் வந்து தச்சு முடிஞ்ச கட்டத்துல வந்துட்டது. அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த உடம்பளவுக்கு வந்து அப்படியே சைட்டா வந்து அப்படியே ஃபுல்லா தையல் போட போறேன். சரி, அந்த கவுன் வந்து முடிஞ்ச கட்டத்துக்கு வந்துட்டு அப்ப நான் ஃபுல்லா வந்து தையல் போட போறேன். தையலும் போட்டுட்டு நான் கவுனை வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த உடம்பளவுக்கு வந்து தையல் போட்டு பாருங்க அப்படியே இந்த உடம்பளவுக்கு இடுப்பளவுக்கு எல்லாம் வச்சு அடிச்சாச்சு. நீ கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா கீழ் உறக்கத்தால வந்து கீழ் அப்படியே கீழ் மடிப்பை வந்து
நான் ஒரு இஞ்சில அப்படியே மடிச்சு தைக்க போறேன். அப்ப எங்களோட சட்டையும் வந்து தச்சு முடியுது. இப்ப தச்சு முடிச்ச பிறகு கவுன் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க வந்து என்னுடைய கவுனும் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க. முன்கழுத்து வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியா இருக்கா. அப்ப அப்ப இதான் வந்து நான் முன்கழுத்துக்கு டிசைன் கொடுத்து தச்சினேன். அதாவது இது வந்து எனக்கு தான் தைச்சேன். நான் வந்து எந்த அளவின்படிதான் நான் தைச்சேன். நான் அப்ப அதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கிறேன் பாருங்க. இதான் வந்து முன்கழுத்துக்கு எல்லாம் படிவா ஸ்டிப் பேப்பர் ஸ்டிப் எல்லாம் கொடுத்து தச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. இது முன்கழுத்து. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது பின்கழுத்து. சரி, இங்கால வந்து முக்கா கை வச்சேன் நான். அப்ப அதுக்கும் வந்து இந்த கலர் பைப்பிங் பச்சையிலேயே பைப்பிங்கும் கொடுத்துருக்குறேன். ஓகே பாருங்க, பின்னுக்கு வந்து பெல்ட் எல்லாம் தைச்சாச்சு. சரி, அப்ப இதான் வந்து என்னுடைய கவுன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, அப்ப நானும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு தையல் வீடியோ தான் போட்டது. என்ன, அதாவது வந்து நானும் வந்து தையல் வீடியோ போட்டு கரணாட்டேன். சட்டையும் வந்து தைக்க வேண்டிய ஒரு காரணம் இருந்தபடியே அதையும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு காணொலியா வந்து நாங்க இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம். சரி, அப்ப எங்களுடைய வீடியோ பாக்குற நீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். பாய்.